ஒரு வாத்து தனது முட்டைகளை வச்சு அடை காத்துட்டு வந்துச்சு. எல்லா முட்டைகளும் ஒன்று பின்னாடி ஒன்றா பொரிஞ்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் பொரியாத அப்படியே இருந்துச்சு. அந்த முட்டை பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்போது ஒரு வயசான வாத்து வந்து, ஏய், இது முட்டையா இருக்காது, இது வான்கோழி முட்டையா இருக்கும், அதனால தான் உடையாத இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்த வாத்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் ரொம்ப அக்லியாக இருந்துச்சான். மற்ற வாத்துங்கெல்லாம் ஒரே மாரி இருந்துச்சான். ஆனால் அந்த அம்மா வாத்து அந்த குட்டியை தனித்து விடாமல் அது கூடயே வச்சு பார்த்துக்கிச்சான். ஆனால் அந்த இடத்துல வாழ்ந்த மற்ற எல்லா உயிரினங்களும் பார்த்தா இந்த அக்லியான வாத்தை கிண்டல் பண்ணிச்சான். நீ பார்க்க ரொம்ப அக்லியாக இருக்க, நீ நல்லாவே இல்லை, உன் தம்பி பாப்பாலாம் பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இதை கேட்ட அந்த குட்டி வாத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் அழுதுகிட்டே இருந்துச்சு. மற்ற எல்லா குட்டி வாத்துகளும் இந்த அக்லியான வாத்து கூட பழகாத இதை தனிச்சு விட்டுடுச்சிங்க. ரொம்ப மனசு நொந்து போன அந்த குட்டி வாத்து அந்த இடத்த விட்டே வேறு இடத்துக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போணுச்சு. அப்போ கூட அங்கே இருக்கிற எல்லா வாத்துகளும் இந்த குட்டி வாத்தை பார்த்து கேவலமாக பேசுச்சிங்க. அந்த நேரம் பார்த்து நல்ல மழை பெஞ்சிச்சு. இந்த குட்டி வாத்து ஒரு கூடாரத்துக்கு நிழலில் போய் நின்றுச்சு. அப்போது கதவை திறந்துட்டு வந்த ஒரு நாய், ஏய் அக்லியான வாத்தே, ஏன் என் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிற, போ இங்கேருந்து அப்படின்னு துரத்துச்சு. அதனால் அந்த குட்டி வாத்து அழுதுகிட்டே போய் ஒரு ஆத்தங்கரை பக்கத்தில் உக்காந்துச்சு. அந்த ஆற்றுல அழகான 3 அன்னப்பறவைக துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. இதை பார்த்த இந்த அக்லியான வாத்து, இவங்கெல்லாம் பார்க்க அழகாக இருக்கிறாங்க, நான் ஒண்டி அசிங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ அந்த அன்னப்பறவைகள்லாம் கிட்ட வந்து, எங்களை மாரியே இருக்கிறியே, வா எங்கள் கூட விளையாடலாம் அப்படின்னு சொன்னிச்சியான். நான் என்ன உங்களை மாதிரியா இருக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி வாத்து கேட்டுச்சு. இதுக்கு அந்த அன்னப்பறவைங்க, வேணும்னா நீ தண்ணியில் எட்டி பாரு அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த குட்டி வாத்து தண்ணியில் எட்டி பார்த்துச்சான். அந்த அன்னப்பறவைங்க மாரியே குட்டி வாத்து இருந்ததும் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் தான் அந்த குட்டி வாத்துக்கே புரிஞ்சிச்சான், தான் ஒரு வாத்து இல்லை, தான் ஒரு அன்னப்பறவைன்னு சொல்லி புரிஞ்சிச்சான். அதுக்கப்புறம் அந்த எல்லா வாத்துகளோடையும் ரொம்ப ஹாப்பியாக நீந்தி விளையாட ஆரம்பிச்சிச்சான். வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிச்சான். வானத்தில் பறக்கிறத பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.